எம்ஜிஆர் அவருடைய பாணியை பின்தொடர்வாரா விஜய்ங்கிற ஒரு கேள்வி. அவர் சின்ன வயசுல இருந்து இவர் ஒரு தலைவனா தான் உருவாக்கி இருக்காரு. நிறைய பேருக்கு தெரியும். பக்கத்துல அருகில் அது எஸ்எஸ்சி சாரோட பக்கத்துல பழகிருப்பாங்க இல்லையா, க்ளோஸ் சர்க்கிள். சொல் மட்டும் அல்ல செயல் அப்படின்னு இனிமேல் தானே தெரியும். யாராவது வர மாட்டாங்களா, ஒரு நல்ல தலைவன் வந்துட மாட்டானா என்று ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தலைவர் விஜய் அவர்கள் வந்தாங்க. இது வரலாற்றுல இல்லையே, ஹிஸ்டரி இது. நண்பா நீ வா நண்பா, நாங்களா இருக்கோம்னு சொல்லி VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. கார்த்திபுரம், கோயம்புத்தூர்ஸ் 200-acre Dream Township Premium Plot. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, யாராவது வர மாட்டாங்களா, ஒரு நல்ல தலைவன் வந்துட மாட்டானா என்று ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தலைவர் விஜய் அவர்கள் வந்தாங்க. மக்களை போட்டிருக்காங்க, அதிருப்தியிலும் போட்டிருக்காங்க, மாற்றம் வேணும்னு நினைச்சவங்களும் போட்டிருக்காங்க, யங்ஸ்டர்ஸும் போட்டிருக்காங்க, பல வருஷமா ஓட்டு போடாதவங்களும் போட்டிருக்காங்க. இன்னும் அந்த பஸ்ல தடுக்காம இருந்தா, ட்ரெயினை தடுக்காம இருந்தா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இவங்க தான் அரசியலுக்கு வரணும், இவங்க தான் சேவை செய்யணும்னு ஏதாவது ஒரு புரோட்டோகால் இருக்கா? ஐயா எம்ஜிஆர் வரலையா, அம்மையார் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வரலையா, இல்ல கலைஞர் அவர்கள் நாடகத்துல வசனம் எழுதிதானங்க வந்தாங்க. அது ஏன் அது சினிமாவை சிறுமையா பாக்குறீங்க? இவன் ஒரு நடிகனா, இவன் நடிக்கவே தெரியாது, இவன் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், இவன் யாரு, இவன் எப்படிலாம் என்னை கேவலப்படுத்த முடியுமோ, எப்படிலாம் என்னை சிறுமைப்படுத்தி என்னை டம்ப் பண்ணி இங்கிருந்து இந்த இடத்த விட்டு ஓட வைக்க முடியுமோ அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. அவங்க சொன்னா தற்கொலைன்னு சொன்னா சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு தற்கொலை தானே இன்னைக்கு எவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன் இவருக்கு எம்எல்ஏ வேட்பாளர் சீட்டு கொடுக்கல, இந்த தொகுதியில ஏன் கொடுக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு அந்த வருத்தம் உண்டா? ஏன் நமக்கு கொடுக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வருத்தம்? இல்ல, லைட்டா இருக்கு. பட் ஆமா, அது எப்படி இல்லாம இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். இப்போ என்னன்னா, மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசும்போது திமுகவுடைய ஆட்சியும் பார்த்தாச்சு, அதிமுகவுடைய ஆட்சியும் பார்த்தாச்சு. இந்த இரண்டு ஆட்சியின் மீதும் வெறுப்பு கொண்ட, அதிருப்தி கொண்ட மக்கள் தான் தாவேக்காவை நாடி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்களே. அது ஒரு வகையில் உண்மைதான். ஆமா, எப்பவுமே ஒரு கட்சியில அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க. அந்த கட்சியில் இருந்து கொண்டே வேற கட்சிக்கு வாக்களிப்பாங்க. அவங்க அதிருப்தி அப்படிதான் அவங்க காமிக்க முடியும். பட் நான் சொல்றது என்னன்னா, மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்று இருக்காங்களே, எத்தனை நாள் இவங்க ஓட்டு போட்டு நான் இப்போ தமிழ்நாட்டில் 16-17 தொகுதிகளுக்கு போய் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டார் கேம்பெயினா நான் போய் பார்க்கும்போது இன்னமும் சில கிராமங்களில் அடிப்படை பிரச்சனை கூட தீர்க்கப்படாமல் இருக்கு. அடிப்படை பிரச்சனை இது இத்தனை வருஷமா திருப்பி அடிப்படை பிரச்சனை தானே பேசிட்டு இருக்கோம். ஆனால் என்ன எனக்கு ஒன்றும் புரியல. ஜிடிபியில் 2வது இடம், இந்த பக்கம் 10 லட்சம் கோடி கடன். ஆனால் மக்கள் இன்னும் அடித்தட்டு மக்கள், சோகால் 2 crore பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னும் அடித்தட்டு பிரச்சனையே தீர்க்கலை அப்படின்னா இங்கே என்ன அரசியல் பாதுகாப்பு மக்களுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல. ஸோ இந்த நிலைமை தான் இருக்கு. இந்த நிலைமையை மாற்றணும் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஆட்சி செய்யக்கூடிய, ஒரு நேர்மையான, ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதிகள் வரணும். ஸோ இந்த மாதிரி இந்த அடித்தட்டு மக்கள் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதுனால வேற யாருமே இல்லையே, யாராவது வர மாட்டாங்களா, ஒரு நல்ல தலைவன் வந்துட மாட்டானா, நமக்கு ஒரு நீதியான, ஒரு நேர்மையான ஒரு சேவையை செஞ்சிட மாட்டானா அப்படின்ற ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தலைவர் விஜய் அவர்கள் வந்தாங்க. மக்களை போட்டிருக்காங்க, அதிருப்தியிலும் போட்டிருக்காங்க, மாற்றம் வேணும்னு நினைச்சவங்களும் போட்டிருக்காங்க, யங்ஸ்டர்ஸும் போட்டிருக்காங்க, பல வருஷமா ஓட்டு போடாதவங்களும் போட்டிருக்காங்க. இன்னும் அந்த பஸ்ல தடுக்காம இருந்தா, ட்ரெயினை தடுக்காம இருந்தா இன்னும் 2-3% பதிவாயிருக்கும். இன்னும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்திருக்கலாம். விஜய் அவர்கள் மீது தொடர்ந்து ஒரு விமர்சனம் இருந்துட்டே இருக்குது. அவர் கட்சி ஆரம்பித்த அந்த நாள் 2022 இருந்தே அந்த விமர்சனம் இருக்கு. இதுல அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ல ஒன்று அப்படின்னு பார்க்க போனா சினிமாக்காரங்கிற ஒரு விமர்சனம். சினிமா நடிகன் நாடால வந்தா என்ன தப்புங்கிற ஒரு கேள்வியை மக்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப பழைய கொஸ்டின். இந்த கேள்விக்கு நிறைய பதில் சொல்லியாச்சு. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இவங்க தான் அரசியலுக்கு வரணும், இவங்க தான் சேவை செய்யணும்னு ஏதாவது ஒரு புரோட்டோகால் இருக்கா? இல்ல ஒரு நிபந்தனைகள் இருக்கா? கிடையாதுங்க. யாரு வேணா, நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருந்தா நீங்க நாட்டை ஆளலாம், அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த ஆள்றதுக்கான தகுதியையும் திறமையையும் நீங்க வளர்த்துக்கணும். மக்கள்கிட்ட நீங்க போய் சொல்லி உங்களை ப்ரூவ் பண்ணி நீங்க ஜெயிச்சு வரணும், அவ்வளவுதான். அது நடிகனா இருந்தா என்ன, டாக்டரா இருந்தா என்ன, இன்ஜினியரா இருந்தா என்ன? ஏன் இதுக்கு முன்னாடி ஐயா எம்ஜிஆர் வரலையா, அம்மையார் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வரலையா, இல்ல கலைஞர் அவர்கள் நாடகத்துல வசனம் எழுதிதானங்க வந்தாங்க. அறிஞர் அண்ணா எல்லாருமே நாடகத்துல இருந்து வந்தவங்க தானே. சினிமா இஸ் a very big weapon to reach people easily. வெப்பன்றது தப்பா பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு டூல். இது நீங்க அணுகுண்டு வெடிச்சா என்ன ஒரு பாதிப்பு இருக்குமோ அதை விட சினிமாவோட பாதிப்பு மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா கொண்டு போயிடலாம். மக்களை ஈஸியா புரிய வைக்கலாம், ஈஸியா கனெக்ட் பண்ணலாம்.
இசை மூலியமா, பாடல் மூலியமா, வசனங்கள் மூலியமா எல்லா மக்களையும் ஈஸியா சென்றடையலாம். அது ஒரு நல்ல விஷயம். அது ஏன் அது சினிமாவை சிறுமையா பாக்குறீங்க? முன்னாடியில இருந்தே யார் யாரெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் தற்குறி அப்படிங்கிற ஒரு லேபிள் ஒட்டிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, இந்த தற்குறிகள் என்ன செய்யறோங்கிறத பாருங்கன்ற ஒரு விதமா ஒரு மாற்றத்தை இவர்கள் கொண்டு வந்த பிறகுமே இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட லிட்ரஸியோடைய பெர்சன்டேஜ் வந்து மட்டும்தான் வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனா பொலிட்டிக்கல் நாலேஜ், தமிழக மக்களுடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் ஜீரோல தான் இருக்கு. அதுதான் இப்போ வந்து நிரூபணம் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே முன்வைக்கிறாங்க. ஏங்க, ஒருத்தரை வீழ்த்தணுன்றதுக்காக எப்படி வேணானா விமர்சனங்களை அள்ளி தெளிப்பாங்கங்க. இப்போ என்ன நீங்கள் வீழ்த்தணும்னா என்னெல்லாம் சொல்லி நீங்கள் என்ன வீழ்த்த முடியுமோ அப்படிலாம் வீழ்த்துவீங்க. அதுக்கான காரணங்கள்லாம் நீங்கள் தேட மாட்டீங்க. வீழ்த்துன்னு முடிவு பண்ணிங்கன்னா நீ வீழ்த்திக்கே இருப்பீங்க. இவன் ஒரு நடிகனா, இவன் நடிக்கவே தெரியாது, இவன் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், இவன் யார், இவன் எப்படிலாம் என்னை வந்து கேவலப்படுத்த முடியுமோ, எப்படிலாம் என்னை சிறுமைப்படுத்தி என்னை வந்து டம்ப் பண்ணி இங்கிருந்து இந்த இடத்த விட்டு ஓட வைக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அது ஒரு சாதாரண விஷயம். விமர்சனத்தை நாம் தாங்கிக் கொள்ள தான் வேணும். அது சினிமாவாக இருக்கட்டும், இல்லை அரசியலாக இருக்கட்டும். அதனால அது ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கு, விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் அந்த விமர்சனத்தை உண்மை இருந்துச்சுன்னா அது என்ன என்று ஆராய்ந்து நம்ம அதை திருத்திக்கணும். நம்மளால் தவறு இருந்தால் திருத்திக்கணும். இல்லையா அது கண்டு காணாமல் போயிட்டே இருக்கலாம். அவங்க சொன்னால் தற்குறின்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. இன்னைக்கு தற்கூரி தானே இன்னைக்கு எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் அரசியல்னா என்னன்னு ஆர்வமாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க. உங்களை மாதிரி இளம் பெண்கள், படித்த பெண்கள், ஆண்கள் கட்சி துண்டை போட்டு வந்து நிற்கிறாங்க. நான் போய் ஓட்டு கேட்ட போடக்குள்ள சின்ன பசங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. இந்த மாற்றத்தை உருவாக்கியது யார்? இதுக்கு விதையை போட்டது யார்? தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். இவங்க தற்கொலைன்னு சொல்றதுக்காக அதெல்லாம் ஒன்றும் எங்களை வந்து பெருசாக அட்டாக் பண்ண போகிறதும் கிடையாது, அது வருத்தப்பட போகிறதும் கிடையாது. நாங்கள் அதை எடுத்துக்கவே இல்லை, காதில் வாங்கிக்கவே இல்லை. ஓகே, கம்பேரிட்டிவ்லி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய இந்த வாக்கு எண்ணிக்கையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அதிகபட்சத்தில் இருக்கிறது டவுட்டே இல்லாமல் விஜய் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அவருடைய வெற்றியை இந்த மாதிரியான வட்டத்துக்குள்ள சுருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இவங்க அதிகாரத்துக்கு பின்னாடி நிற்கிறாங்க. ஒருத்தர் புதுசாக வந்துட்டா நம்ம இருக்க முடியாதுங்க. விஜய் அண்ணா இதுக்கு முன்னாடியே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, இதுவும் நடக்கலாம் எதிர்காலத்தில். அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து கூட ஒருத்தரை வளர விடாமல் தடுக்கலாம். நீ இருந்தா நான் பார்த்துக்கிறேன், நான் இருந்தா நீ பார்த்துக்கன்னு உள்ளுக்குள்ள ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன வேணா பண்றதுக்காக ரெடியா இருப்பாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் எவ்வளவு இதெல்லாம் நாங்களாம் முட்டாளா? பார்க்குற மக்கள்லாம் முட்டாளா? மாறி மாறி காரி துப்பிக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தனை எதிர்க்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இது வரலாற்றிலே இல்லையே, ஹிஸ்டரி. இது நடந்தது உண்மை. அதிமுகவும் திமுகவும் பேசியது உண்மை. ஆனா வெளியில வந்து எல்லாரும் பேசி இப்படிலாம் நீங்க பண்ணீங்க, ஆளே காணாம போவீங்கன்னு சொன்னனாலதான் தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த நாள் வந்து பேட்டி கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி தலைவராக இருந்து நான் செயல்படுறேன்னு. இந்த அளவுக்கு கூட அவங்க சிந்தனை இவ்வளவுதான் இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இப்போதைக்கு இல்லை. நம்ம இடத்த விட்டுறக்கூடாது, புதுசா எவனும் வந்துடக்கூடாது. இதுதான் அவங்களுக்கான எண்ணம். அப்புறம் நேர்மையான ஆட்சியாளர்கள் வரும்பொழுது தவறானவர்கள் பயப்படத்தான் செய்வார்கள். அதுதான் எனக்கு தோணுது. இது கட்சி ஆரம்பிச்சான், மறுபடியும் மீட்டிங் போட்டான், மாநாடு போட்டான், வந்துட்டே இருக்கான். ஓட்டு மாறுமா, அது கூட்டங்கள் வந்து ஓட்டா மாறுமான்னு கேட்டான், ப்ரூவ் பண்ணியாச்சு. இனி மறுபடியும் நம்ம இவன் வளர்ந்துட்டானா சுத்தமாக நம்ம இங்கே கடையே போட முடியாதுன்ற எண்ணம் இருக்குன்றனால அவங்க நம்மளை எப்படியாவது வரவிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னு ஒரு வெப்சீரிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதில் ஜான் ஸ்னோன்னு ஒருத்தர் இருப்பார், ஹீரோ. அவர் என்னென்னமோ கஷ்டப்படுவார் லைஃப்பில். வந்து மழைக்காலம் வரும், பனிக்காலம் வரும், வெயில் காலம் வரும். அந்த கொடுமையெல்லாம் தாண்டி கூட இருக்கவனே முதுகில் குத்திட்டே இருப்பாங்க. ஒரு டைம்ல எண்டு கிளைமேக்ஸ்ல எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. அவன் கூட இருந்தவனே, அவன் கூட அந்த படைகள் எல்லாமே போயிடும். ஒருத்தன் ஒரு கிட்டத்தட்ட 4 பேர் அவன் சொல்லுவான், டேய் நீங்க 4 பேருக்குமே ஒரு பிரச்சனை கிட்டா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெயிச்சிருவோம், ஆனா வேற ஒன்று வந்துட்டு இருக்குடா நம்மளை அடிக்க, நம்ம எல்லாம் ஒன்று சேரும்னு சொல்லுவோம். கேட்க மாட்டான், மறுபடியும் அதை சண்டை போட ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ அங்கே ஜெயிப்பார். அது மாதிரி இங்கே விஜயண்ணா வந்து எல்லாரையும் எதிர்த்து எல்லாரையும் வீழ்த்தி கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அரியணையில் மிகப்பெரிய ஒரு லாங் லாஸ்டிங் தலைவராக இருக்க போறாருன்றதுக்கு தான் இது அஸ்திவாரம் நான் நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரெஷர்ஸ் வரும் அப்படின்னு நான் அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஈஸியாக கிடைச்சிடாது. இப்போ இது கிடைக்கிற எல்லா ப்ரெஷர்ஸும் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக மாறப்போகுதுன்றது தான் என்னுடைய கருத்து. வரட்டும், அந்த அழுத்தம் வந்தால் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நான் விஜயனா கூட பார்த்துருக்கேன், நான் 10 வருஷமாக அவர் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்தில் வந்து சீக்கிரம் இறங்க மாட்டார். ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ணி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அவருக்குள்ளேயே நிறைய தன்னை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இறங்குவார். இறங்கினதுக்கப்புறம் பின் வாங்க மாட்டார். உண்மை. நீங்கள் என்னுடைய பழைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் உண்மை.
ஸோ இதை விட்டுட்டு கண்டிப்பாக அவர் போக மாட்டார். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக கண்டிப்பான ஒரு முறையில் மிகப்பெரிய ஒரு நல்ல தலைவராக அவர் உருவெடுக்கிறதுக்கான எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் வந்து மக்கள் இன்னும் மாற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா 200 தொகுதிகளில் கூட வெற்றி பெற வச்சிருப்பாங்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் எம்ஜிஆர் அவர்களோட வந்து விஜய் அவர்களை ஒப்பிடுற ஒரு நிகழ்வு வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் ஆட்சி அமைக்கும் பொழுது மக்கள் சதவீதம் வந்து மாற்றம் உண்டு. அது அப்போ அதிகமாக இருந்துச்சு, குறைவாக இருந்துச்சு, இது எல்லாத்தையும் தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து 30% வாக்குகள் பெற்றிருந்தாரு. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ 33%க்கும் மேல வாக்குகள் 33க்கும் மேல பெற்றிருக்காரு. அப்படிங்கிறப்போ வாக்கு சதவீதத்துல எம்ஜிஆர் பீட் பண்ணிட்டாரு. அரசியல் ரீதியா மக்களை வந்து எப்படி நம்ம ஆள போறோங்கிற விதத்துல எம்ஜிஆர் அவருடைய பாணியை பின்தொடர்வாரா விஜய்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக பின்தொடருவாருங்க. அவர் அதான் ஆரம்பம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் எம்ஜிஆரோட ரசிகர். அவர் வெளிப்படையாக சொல்லி போறான்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும் அவர் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு எம்ஜிஆரோட ரசிகர். அவர் சின்ன வயசுலேருந்து விஜய் அண்ணனோட அப்பா எஸ்ஏசி சந்திரசேகர், அவர் சின்ன வயசுலேருந்து இவர் ஒரு தலைவனாக தான் உருவாக்கியிருக்காரு. நிறைய பேருக்கு தெரியும். பக்கத்தில் அருகில் அது எஸ்எஸ்சி சாரோட பக்கத்தில் பழகிருப்பாங்க இல்லையா, க்ளோஸ் சர்க்கிள், அவங்க எல்லாருக்குமே தெரியும் இவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக தான் உருவாக்கணுன்றது அப்பா சந்திரசேகரோட கனவு. அதை வந்து சொல்லி சொல்லி தான் விஜய் அண்ணா மேலே பயங்கரமாக அது விதையாக விழுந்து அது ஆலமரமாக வளர்ந்துருக்கு. இது உண்மை. அது க்ளோஸ் சர்க்கிளுக்கு தெரியும். அதனால இவர் நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து ஒரு ஸ்டேஜில் இந்த டைமில் வந்து பண்ணியே ஆகணுன்றது தான். நீங்கள் நேர்மையாக இருந்தால் எதுக்குங்க வரப்போகிறாரு? இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் நேர்மையாக இருந்தோம், நாங்கள் பதவி ஆசைக்காக வந்தோன்னு வைங்க, மக்களுக்கு கொடுப்பாங்களா? நேர்மையாக இருக்கவங்களை விட்டுட்டு எங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? நீங்கள் ஒழுங்காக ஆட்சி செஞ்சுருந்தீங்கன்னா, ஒழுங்காக நீங்கள் மக்களுக்கு கரெக்டாக எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா எதுக்கு எங்களுக்கு மாற்றம் வேணும்னு வர போகிறாங்க? நம்பர் 1 வாக்குகளையும் நம்ம தான் இருக்கோம், சீட்லேயும் நம்ம தான் ஒன்றா இருக்கோம். ஏன் அப்போ மக்கள் கொடுக்குறாங்க? நீங்கள் ஒழுங்காக பண்ணலை, உங்கள் மேலே நம்பிக்கை போயிடுச்சு, மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, அண்ணன் வந்துட்டாங்க. அதனால் இது வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக மாற போகிறாரு. மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்க போகிறார். இங்கே வந்து இனிமேல் பணம் சம்பாதிக்க மாட்டாருங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இங்கே அதாவது உறுதியாக சொல்கிறேன், இங்கே வந்து தான் அவர் பணம் சம்பாதிக்கணும் அவசியமே கிடையாது. இன்னும் இருந்தால் கூட வருஷத்துக்கு 500 கோடி சம்பாதிக்கலாம். 2 படம் நினச்சா 500 கோடி 600 கோடி சம்பாதிக்கலாம். சினிமாவில் அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்கணும் அவசியமே கிடையாது. அதே மாதிரி தன்னுடைய எம்எல்ஏக்களையுமே ஃபர்ஸ்ட் சீட்டு கொடுக்கும்போதே வந்து சத்தியம் வாங்கிட்டு தான் அவர் சீட்டு கொடுத்துருக்காரு. மக்களுடைய பணத்தில் 10 ரூபா கூட எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் சீட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேல் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே தெரியும் இவருடைய எந்த அளவுக்கு அண்ணன் வந்து சொன்னதை சொல் மட்டும் அல்ல செயல் அப்படின்னு இனிமேல் தானே தெரியும். அதனால உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் அண்ணன் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாரு. ஒரு நம்பிக்கையோட வந்து தாவேக்காவோட பாணியை பின்தொடர்றீங்க, மக்களுக்காக நிற்போங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்கீங்க. ஏன் வந்து இவருக்கு வந்து வேட்பாளர் சீட்டு கொடுக்கல, எம்எல்ஏ வேட்பாளர் சீட்டு கொடுக்கல, இந்த தொகுதியில் ஏன் கொடுக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்கு அந்த வருத்தம் உண்டா? ஏன் நமக்கு கொடுக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வருத்தம் இல்ல? லைட்டா இருக்கு, பட் ஆமா அது எப்படி இல்லாம இருக்கும். பட் இது எல்லாமே தலைமை முடிவு பண்றது தானே. அப்ப தலைவர் முடிவு பண்ணா அது ஓகே, நம்ம கோ வித் ஒபே த ஆர்டர், அப்படித்தான் நான் பாத்துக்கிறேன். என்னுடைய விருப்பம் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். தலைவன் வந்து இன்னும் பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்கலாம், அப்படி கூட வெயிட் பண்ணலாம், இன்னும் எனக்கு டைம் இருக்கலாம். அதனால இது ஒரு சாதாரண விஷயம் தானே. உடனே நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுலாம் விதி ஒன்றும் கிடையாது. பொதுவாகவே வந்து காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து முன் வச்சுட்டே இருக்கீங்க. காலம் என்ன பதில் சொல்லுது, கள நிலவரம் எப்படி மாறுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு ஹரிபரியான ஒரு நேரத்திலையும் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவிட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots.